IPL 2025ஆம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங்கில் தடுமாறி வருவது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஒரு காலத்தில் CSK அணியில் களமிறங்கும் அனைத்து வீரர்களும் தனி ஆளாக நின்று போட்டியை வென்று கொடுப்பார்கள். ஆனால் தற்போது CSK அணி வெறும் ஒரு 2 வீரர்களின் நம்பியே இருக்கிறது. மும்பை மற்றும் RCB அணிக்கு எதிரான போட்டிகளில் CSK அணியின் பேட்டிங் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியது. இந்த தருணத்தில் CSK அணி ராகுல் திரிபாதியை 3 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கும், விஜய் சங்கரை 1 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கும், தீபக் ஹூடாவை 1 கோடியே 70 லட்சம் ரூபாய்க்கும் வாங்கியது. இந்த 3 வீரர்களுமே தற்போது சரியாக செயல்படாததுதான் CSK அணிக்கு மிகப்பெரிய சோகமாக மாறியிருக்கிறது. இந்த தருணத்தில் இன்று ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் CSK அணி பந்துவீச்சில் அபாரமாக செயல்பட்டாலும் ராஜஸ்தான் வீரர் நிதிஷ் ராணா 36 பந்துகளில் 81 ரன்கள் சேர்த்தார். இதில் 10 பவுண்டரிகளும் 5 சிக்சர்களும் அடங்கும். நிதிஷ் ராணாவின் ஸ்ட்ரைக் ரேட் 225 என்று அளவில் இருந்தது. இந்த சூழலில் நிதிஷ் ராணா IPL ஏலத்தில் வந்தபோது CSK தான் அவரை ஏலத்தில் எடுக்க முயற்சி செய்தது. நிதிஷ் ராணாவுக்காக 2 கோடியே 60 லட்சம் ரூபாய் வரை CSK கேட்டது. ஆனால் அதன் மேல் ராணாவுக்கு செலவு செய்ய CSK தயங்கி பின்வாங்கியது. இதன் அடுத்த RCBயும் ராஜஸ்தான் அணியும் நிதிஷ் ராணாவுக்காக போட்டி போட ராஜஸ்தான் அணி 4 கோடியே 20 லட்சம் ரூபாய் கொடுத்து தற்போது அவரை வாங்கியிருக்கிறது. தமக்கு கிடைத்த பணத்திற்கு ஏற்ற வீரர்தான் என்பதை இன்று CSKவுக்கு எதிராக வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார் நிதிஷ் ராணா. இந்த தருணத்தில் CSK அணி நிதிஷ் ராணாவை கூடுதல் தொகை கொடுத்து எடுத்திருந்தால் நமது அணியின் பேட்டிங் வரிசை மேலும் பலமாகியிருக்கும். நடுவரிசையும் CSK தடுமாறி வரும் நிலையில் நிதிஷ் ராணா நம்பர் 3வது வீரராக களம் இறங்கி ரெய்னாவின் இடத்தை பூர்த்தி செய்திருப்பார். இதனால் ஏலத்தில் CSK அணி நிதிஷ் ராணா மிஸ் செய்துவிட்டதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.